எல்லாருக்கும் விநாயக சதுர்தசி நல்வாழ்த்துக்கள். நம்ம விநாயகர் அப்படின்னாவே ஞானம். அவர் கையில திரிசூலம் இருக்கும். நம்ம பத்ரி சார் சொன்னது தினமும் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் அது 3ம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஞாபகம் வரும். புக் பார்த்ததும் தினமும் புக் படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வரும். அவருடைய தலைய பார்த்ததும் அவ்வளவு ஞானம் வளர்த்துக்கணும் அப்படின்றது ஞாபகம் வரும். அவருடைய கண்கள் பார்த்தா அவேர்னஸ், விழிப்புணர்வு ஞாபகம் வரும். அவருடைய தும்பிக்கை பார்த்தா இது 5வது கை அப்படின்னு சொல்லுவாங்க. தும்பிக்கை அதிகமா பேசக்கூடாது, மௌனமா இரு, மௌன குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விநாயகர் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் தியானம் பண்ணும்போதுதான் புரிய வரும். அந்த காலத்துல நமக்கு எழுத்து வடிவம் இல்லாம இருந்தது. அதனால சிலைகளாகவும் படங்களாகவும் வரைஞ்சு வச்சிருந்தாங்க அதனுடைய உள்கருத்தை. அத ஒரு மறைபொருளாவே நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். தப்பா அவங்கள பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க நம்ம எப்போ தியானம் பண்றோமோ நம்ம கூட கம்யூனிகேட் ஆவாங்க. தும்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது நீளமா இருக்கும் மூக்கு. அப்போன்னா நம்ம நம்மளுடைய சுவாசத்தை நிரந்தரம் கவனிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது எல்லாமே மறைபொருளா தான் இருக்கும். அவருடைய கைகள்ல கொழுக்கட்டை இருக்கும். அந்த கொழுக்கட்டைல ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்காது, ரொம்ப காரமாவும் இருக்காது, டீப் ஃப்ரைடு கிடையாது. அதாவது சாத்வீகமான சாப்பாட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம ஒரு விநாயகரை பார்த்தாவே வாழ்க்கை முறையே எப்படி இருக்கணும் அப்படின்றத வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. காதுகள் பார்த்தா பெருசா இருக்கும். ஏன் காதுகள் பெருசா இருக்குன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை கேட்டு உங்களுடைய அறிவை வளர்த்துக்கோங்க. அதுக்குதான் தலை வந்துட்டு பெருசா இருக்கும். இதுதான் நம்ம விநாயகர் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்னங்கள் அப்படின்னா பிரச்சனைகள். பிரச்சனைகளுக்கே அதிபதி ஈஸ்வரன் அப்படின்னா அதிபதி அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரச்சனைகளுக்கே அதிபதியானவர் எப்படி ஆனாரு அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவருடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ அவர் அது ஆயிட்டார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் விநாயகர் வந்துட்டு அவருடைய தலையை கட் பண்ணிட்டாங்க சிவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய சிரச கட் பண்ணல, அவருடைய அஞ்ஞானத்தை கட் பண்ணார். அஞ்ஞானத்தை கட் பண்ண பிறகு, அதாவது யானையுடைய தலைய எடுத்துட்டு வந்து வச்ச பிறகு அது யானையுடைய தலை எடுத்துட்டு வந்து வைக்கல, அவருடைய பழைய அஞ்ஞானத்தை அழிச்சுட்டு ஞானத்தை கொடுத்ததாதான் அது மறைபொருள். சிவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்போ சிவன் சாமி ஆக முடியுமா? சிவன் இவ்வளவு பெரிய ஞானி. அப்போ அவருடைய அஞ்ஞானத்தை அழிச்சு ஞானத்தை கொடுத்ததாதான் பொருள். அந்த தலைய மாத்தின பிறகு விநாயகர் என்ன பண்ணுவாரு? காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ணுவாரு. இதுதான் மறைபொருள். எப்போ ஒருத்தர் தவம் பண்ணுவாரோ சத்தியத்தை தெரிஞ்சவங்க தான் முக்தி அடைய முடியும். அதனால பிள்ளையாரே தியானம் பண்ணியிருக்கார். நம்மளும் இந்த விநாயக சதுர்தசிய தியான விநாயக சதுர்தசியா ஸ்டார்ட் பண்ணலாம். யாரெல்லாம் தியானம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையோ அவங்க இன்னில இருந்து தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்ற லிங்க் வைக்கிறேன். தேங்க்யூ so much.